ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாஸ்தா 250 கிராம் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா வெந்து வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச முந்திரி 10 கிராம், 100 கிராம் தக்காளி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு மெலிசாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச முந்திரி தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே செஸ்வான் சாஸ் 2 ஸ்பூன், பாயில் பண்ணி வச்ச பாஸ்தா 2 ஸ்பூன், சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, கொஞ்சமாக துருவின பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பன்னீர் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள்